கூப்பிட்டீங்களே, என்னதுப்பா? ஒண்ணும் இல்லையா, அருண்கிட்ட சொல்லி பிள்ளைங்க கூட்டிட்டு வரணும். என்னமோ தெரியல, அவன் பிறந்ததுல இருந்து அவனை பார்க்கணும் வைக்கணும்னு ஒரே ஆசையா இருக்கியா. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலான்னுதான். இதுக்கெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியா? அருண் கிட்ட தான் நீங்க கேட்கணும் அவன் என்ன சொல்றான்னு. அவன் என்னத்தையா சொல்ல போறான்? அவன்கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வரணும். அப்புறம் நம்ம சும்மா எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது பாத்துக்க. பிள்ளைக்கு ஏதாவது போட்டுதான் கூட்டிட்டு வரணும். போடலாம்ப்பா. என்னையா போடுறது? நம்ம வீட்டுக்குன்னு முதல் வாரிசு வரான். அவனுக்கு என்ன போட்டு கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. நீயே அன்னைக்கு 5 பவுன் நகை போட்டுட்ட செயின். என்ன போடுறது? வேற என்னையா போடலாம்? ஆம்பளை பையன், அவனுக்கு என்ன போடுறதுன்னு எனக்கும் தெரியலையேப்பா. அதாயா உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு நினைச்சேன். என்னப்பா போடுறது? கைச்செயின் மாதிரி எடுத்துக்கலாமா? அதுவும் சரிதாயா. ஒரு 2 பவுனுக்கு எடுத்துருவோமா? போதும். ஏன்னா கைச்செயின் 2 பவுனுக்கு மேல எடுத்தாலும் நல்லா இருக்காது. 2 பவுனுக்கு 1 பவுன் எடுத்தாதான் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். 2 எடுத்துட்டோம்னா நல்லதானையா இருக்கும். நல்லா இருக்கும்பா. 2 எடுத்தாவே நல்லாதான் இருக்கும். ஆமையா, உன்கிட்ட அதெல்லாம் கேட்கணும்ல. ஏன்னா வீட்டுக்கு பெரிய பையன் நீ. உன்கிட்ட கேட்காம நானா எதையும் முடிவு எடுக்க கூடாதுல்ல. இதுக்கெல்லாமா என்கிட்ட கேட்டுட்டு இருப்பிய? விடுங்கப்பா, இது ஒரு விஷயம் இல்லையா? இருந்தாலும் உங்ககிட்ட கேட்காம எப்படி? சரிப்பா, நீங்க உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. எப்பப்பா கூட்டிட்டு போறதா இருக்கியா? அத பத்தி இன்னும் முடிவு பண்ணலையா? அருண் கிட்ட கேட்டுதான் அதெல்லாம் முடிவு எடுக்கணும். அவன் பிள்ளைய எப்ப கூட்டிட்டு வரான்னு தெரியல. நாம நம்மளோட முறைக்கு எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். கூட்டிட்டு வந்துருவோம்யா அப்படின்ட்டு. சரிப்பா. ஆனா அவன் வரானான்னு தாண்டா இங்க தெரியல. ஏப்பா அப்படி சொல்றியா? அவன் இங்க வராம எங்க போக போறான்? சண்டை போட்டுட்டு இன்னொரு வீடு பார்த்துட்டு அங்க போய் குடியிருந்தாங்கல்ல. ஒருவேளை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவானோ என்னமோ. ஆனா நான் சொல்லிடுவேன், இல்லடா தம்பி, நீ நம்ம வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். பிள்ளை தூக்கிட்டு எனக்கு அவனை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குதியான்னு சொல்லிடுவேன். அதுக்கு மேல அவனோட விருப்பம்யா. அதெல்லாம் நீங்க சொல்லிட்டா அவன் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான்ப்பா. அதெல்லாம் கூட்டி வந்துருவான், கவலைப்படாதீங்க. சரிடா. ஆமா ஆமா, சரியா, அத சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். சரி நீ பாரு. சரிப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செய்யுங்க. எதுக்கு என்கிட்ட எல்லாம் சும்மா கேட்டுக்கிட்டு? உங்களுக்கு தோணுறது என்னவோ, என்ன எடுக்கணும்னு தோன்றதோ அதே எடுத்துக்கங்கப்பா. சரியா பெரியவனே. என்னதான் இருந்தாலும் அப்பா ஒரு மரியாதையோட நம்மள கேட்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. பரவாயில்ல, இவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு நம்ம மேல அப்பா. என்ன கேக்குறாரு? இல்ல, அருண் பையனை கூட்டிட்டு வரணுமா? அருண் பையனை பாக்கணும் போல இருக்குன்னு அப்பாக்கு தோணுதான். அதான் என்ன கூட்டிட்டு வருவோமாடான்னு கேட்டாரு. இவர் கூட்டிட்டு வரதுன்னா கூட்டிட்டு வர வேண்டியதானே? அதே எதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கணும்? ஆமா, ஏதோ அதை போடணும் இதை போடணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன போடுறீங்க? அதுவா, ஏன்னா நம்ம முறைப்படி நம்ம போடணும் இல்லையா? அதனால அப்பா என்னப்பா போடலான்னு கேட்டாரு. நீதான் அன்னைக்கு ஒரு 5 பவுன் செயின் போட்டப்பா, அதனால என்ன போடலான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சரிப்பா, செயின் போட்டதுனால ஒரு கை செயின் எடுத்துருங்க அப்படின்னு. அதான் அப்பா ஒரு 2 பவுனுக்கு எடுத்துடலான்னு. அது என்னங்க நடக்குது? இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டேன் இந்த வீட்ல. ஏன், என்ன சொல்ல வர்ற நீ? ஒண்ணும் இல்லைங்க, எதுவும் சொல்லல. ஆனா என் பிள்ளைக்கு ஒரே ஒரு செயின் 1 பவுன்ல போட்டிய. என்னங்க போட்டிய பிறகு? அருணே, உனக்கு 3 பவுன் போட்டான் பிள்ளைக்கு, மறந்துட்டியா? 2 போட்டதை நான் சொல்ல கிடையாது. அருணுக்கு பதிலாக தான் நீங்க 5 போட்டீங்களே. உங்க அப்பா ஒரே 1 பவுன் தான் போட்டாரு. அது என்ன, அவ பிள்ளைக்கு மட்டும் 2 பவுன்ல கை செயின்? இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஷீலா, என்னதான் இருந்தாலும் அதுக்கு நம்ம குடும்ப வாரிசு இல்லையா? அதனால அந்த பையன் மேல அப்பாவுக்கு ஒரு தனி பிரியம் இருக்கு. அதனால அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நாம எதுக்கு குறுக்க இருந்துட்டு? அவர் பண்ணட்டும். யாருக்கு பண்ணா என்ன செய்யலாம்? நம்ம பிள்ளை தானே, அதுவும் சேர்த்து. அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு தெரியாதீங்க. நான் ஏன் நினைச்சிட்டு தெரிய போறேன்? நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பா போல. ஆமா நான் நினைக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம் பண்ணணுங்கிற? ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. நீங்க உங்களுக்கு ஒரு நியாயம். உங்க அம்மா போனுச்சு 4 நாள் ஆச்சு, இன்னும் வரல. அவனை பார்த்துட்டே இருக்குவாங்கன்னு வந்து என்ன பண்ண போகுது? ஓஹோ, அது சரிதாம்மா, அது சரிதான். கிட்ட நின்னுகிட்டு இருந்தா எனக்கு தலைவலி கன்ஃபார்ம் வந்துடும். நான் போறப்பா. உன்னா தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருங்க. ஏதோ பண்ணுங்க. சிட்டி, வெளியில பெய்யுற பனிக்கு அம்மா தாங்க முடியாது போல சிட்டி. என்ன சிட்டி இவ்வளவு பனி பெஞ்சிட்டு இருக்கு? ஆமாமா, இனிமே கார்த்திகை மாசம்ல. காலையில பார்த்தாலும் பனிதான், சாயங்காலம் பார்த்தாலும் பனிதான், பகல் ஃபுல்லா மழை தான். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, வெளியில தலை நீட்ட முடியல. சாரல் மழையா பேஞ்ச மணியமா இருக்கு. ஏதோ அடிச்சோமா போனமான்ட்டுலாம் இல்ல, தூரிட்டே தான் அத்தா இருக்கு. ஆமாப்பா, பாவம் பிள்ளை அதான் குள்ளாவும் போட்டு விட்டாச்சு. நல்லா கம்முன்னு இருக்குள்ள அவனுக்கு. இனி பாரு, அவனுக்கு குளிராது. நல்லா ஸ்வெட்டரும் போட்டு விட்டாச்சு, தலையில குள்ளாவும் மாட்டியாச்சு. ஆமா சிட்டி, ஆள் ஜம்முன்னு இருக்கான்ல? ஆமாம்மா.
சோனி இந்தம்மா சாப்பிடு. அப்பா செல்வியக்கா இருக்கீங்களே, ஒரு வார்த்தை மருமகன்னு முன்னாடிலாம் தம்பி சாப்பிடுங்கப்பான்னு தான் வாயில வரும். இப்பெல்லாம் சோனி சாப்பிடு சோனி சாப்பிடு மட்டும்தான்க்கா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா, ஏன்னா பிள்ளை அழுவும்ல, அதுக்காக மட்டும்தான் அவளுக்கு தாரேன். அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு உடனே போட்டு தாரேனே. இருந்தாலும் முன்ன மாதிரி எல்லாம் இல்லக்கா, அதான் சொல்ல. அருணுக்கு பொறாம வந்துட்டு. அப்படிலாம் இல்ல, சாப்பிடு சாப்பிடு. மா அருணுக்கே கொடுங்க, எனக்கு வேணாம், நீங்களே வாங்கி சாப்பிடுங்க. பரவாயில்ல மேடம், உங்களுக்காக கொண்டு வந்தது, நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே. மா என்னம்மா சாப்பாடு இது? ஏய் பார்த்தா தெரியலையா? இல்ல சித்தி, என்னன்னு தெரியலையே. என்னது சித்தி? அடியே இது என்னதுன்னா கருவாட்டு குழம்பு. அதுவும் கருவாடு ஃப்ரை. அது என்னது அப்படின்னா பிள்ளைக்கு பால் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அம்மா கருவாடு, நல்ல கருவாடு பால் இருக்க கருவாடா பார்த்து வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேம்மா. வாவ் சூப்பர்மா, பார்க்கவே யம்மியா இருக்கு. சாப்பிடவும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சாப்பிடுவோம். நல்லா தாண்டி இருக்கும். சித்தி நீங்க வச்சதா? ஆமா, அதான் உடனே நல்லா தான் இருக்குங்கிறீங்க. சித்தி நீங்க வச்சாவே நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லாம இருக்குமா என்ன? நல்லா தான் இருக்கும். சரி சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சரி சித்தி. பாவம் பிள்ளை ஒருத்தர் பார்த்துட்டே உட்காந்துருக்காருமா, அவருக்கு போட்டு வந்து கொடுத்துரு. அக்கா அருண் தம்பிக்கு போட்டுட்டு வாக்கா. சரிடி, அருண் தம்பி இந்த போட்டு வரப்பா. பரவாயில்லக்கா, நான் மெதுவாவே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல இருங்க, இந்தா போட்டார். பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்கு. ஒய் ஒய் இங்க பாருடா. ஒய் என்ன முனையில அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கா? கூப்பிட்டா திரும்ப மாட்டியோ? ஒய் ஒய் என்ன குள்ளால போட்டு அள்ளி கலக்கல இருக்கீங்க? ஓ குளிருக்கா? சூப்பர்ரா. ஒன்னு மாதிரி ஒரு குள்ளா மாட்டிட்டு ஸ்வெட்டர்லாம் மாட்டிட்டு நமக்கும் ஜாலியா தான் இருக்கும் போல. நல்லா இருக்கா? ஹாப்பியா இருக்க? உங்க அம்மா சாப்பிடறல? இப்ப பாரு உன்னை அழ வைக்கிறேன். அவளை சாப்பிட விடாம பண்ணவா நானே? அழ வைக்கவா? அழ வைக்கவா? சத்யா வேணாம்ல, இவ்வளவு நேரம் அழுதுட்டு இப்பதான் சிரிச்சுட்டு இருக்கியா? சிரிச்சுட்டு இருந்தா நாங்க அழ வைப்போம் அழ வைப்போம். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. டேய் அழுடா, டேய் 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 அழுடா. ஏண்டி அவன் பாட்டுக்கு இருக்கவனை பிடிச்சு அம்பளத்துக்கிட்டு இருக்கவ இவளுக்கு பொறாம சித்தி, நான் சாப்பிட கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. சத்யா என்னப்ல பேசாம இருக்கவள பொறாம நான் சொல்றேன். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. வேணும்னே பண்றேன். நான் கூட அவனை அழ வைக்க வேணா சும்மா சொல்லிட்டு தான் இருந்தேன் வாயில. ஆனா இப்ப நீ சொன்ன பத்தியா, அதுக்காகவே உன்னை என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இலே இந்திரா, நல்ல நறுக்குன்னு கிள்னாதான் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன். அழு 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 அழு. பாத்தியா சித்தி, பாவம் இல்லையா, அவனே சின்ன குழந்தை தானே, ஏன் சத்யா அப்படி கிள்ற? அடி பாவி, கேப்ல எல்லாம் எத்தனை நாள் நீ கிள்ளிருப்ப? சத்யா அதுக்கு நான் அவ்வளோக்கா கிள்ளவே மாட்டேன். கேர் பண்ணி நான் தான் பார்த்துப்பேனே. உடனே மாத்தி சொல்ற பத்தியா? நான் தானே நைட் டைம்ல ஃபுல்லா பார்த்துப்பேன். நான் கிள்ளுவேனா? நீ ஏன் இப்ப கிள்ற? சில நேரம் நீ நல்லா கிள்ளி இருக்க. சும்மா நான் கொஞ்சம் வந்தவள பொறாம அது இதுன்னு சொன்னீல, இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரியான லூசு பிளனியானா? ஏங்க பாவங்க, அவன் பாட்டுக்கு இருக்கார்ல, ஏன் சத்யா? அட உங்க அப்பா உங்க அம்மாவும் ரொம்ப தான் பண்றாங்க. இரு இன்னைக்கு நடுல நச்சுக்கின்னு கிள்னா தான் சரிப்பட்டு வருவ. ஏன் சத்யா அப்படி பண்ற? பாவம் இல்லையா பாரு. அல்ல அலட்டும் சித்தி, அலட்டும். இப்ப என்ன பண்ணுவா? அறிவே இல்லையா சத்யா உனக்கு? சாப்பிட்டுட்டு தானே உட்கார்ந்திருக்கேன். திருப்பி அழ ஆரம்பிச்சானா அழுகை நிறுத்த முடியுமா? ஃப்ரீயா சாப்பிட கூட விட மாட்டியா சத்யா? உனக்கு அப்படிதான் என்ன பாவம் பண்ணேன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்ல வேணும்னே அந்த பையனை பிடிச்சு கிள்ளிட்டே இருக்கீல்ல? ஏன் சத்யா அப்படி எல்லாம் நடந்துக்கிற நீ? சோனி இப்ப ஏன் சவுண்ட் விடுற நீ? இப்ப நான் என்ன பண்ணேன்? லைட்டா கிள்னதுக்கு அவன் ஆளுதான். நீ எப்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்க? சோனி விடுமா, உன் அக்கா தானே, சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கா. இல்ல சித்தி, ரொம்ப ஓவர் தான். சொல்ல வேணும்னே பண்றா. ஒரு பிள்ளைய எப்போ ஒரு நாள் அது கிள்ளி இருப்பேனா? சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பேன். அவளை கடுப்பேத்த அததான் நானும் பண்றேன். நான் என்ன வேணும்னு அவனுக்கு கிள்னேன். வேணும்னு கிள்றதுக்கு எனக்கு என்ன ஆசையா? சொல்லுப்ல, ஆசையா? ஆமா, நீ பண்றத பார்த்தா எல்லாமே வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. சோனி ரொம்ப பேசாத சரியா? என்ன பண்ணிட்டேன்னு சவுண்ட் ஓவரா விட்டுக்கிட்டு இருக்க. பத்தியில அருண், நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுல பெருசா எடுத்துக்கிறா. வேணான்னு சொல்றதுக்கு நீங்க ஏங்க கிள்றீங்க?
வளரான்ல, நீ பண்ண தப்பு தான் சத்யா. நீ கிள்ளவும் தானே இப்ப அழுகுறான், வேணாம் வேணாம் தானே அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கோவப்படாம இருப்பாங்களே யாரா இருந்தாலும் பிள்ளை கிள்ளும் போது. ஹலோ, இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க சரிங்களா? நான் அக்காவை தங்கச்சி, என்ன வேணாலும் பண்ணிப்போம். இப்படி சப்போர்ட் பண்ற வேலையை விடுங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அக்கா வச்சு தங்கச்சியாச்சு, குழந்தையா கிடைச்சிச்சு உங்களுக்கு. அதானே, நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோ, ஏதோ பண்ணிக்குவோம். நீ ஏன்டா அவனை பிடிச்சிக்கில்ற? அவனை ஜாலியா கொஞ்ச நாள் மட்டும் தான் வந்தேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பேசவும் பொறாம அது இதுன்னு சொல்லவும் தான் சில லைட்டா கில்லுவும் அளவு வைப்போன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப இப்படி தப்பா எடுத்துப்பேன்னு நான் நினைச்சுக்கவே இல்லை. சரி சரி, சாரி சாரி சொன்னா மட்டும் எல்லாம் சரியா போயிருமா? தேங்கிட்டு தப்பா எதுவும் பேசிருந்தா சாரி சொல்லிட்டேன்ல. பரவாயில்லப்ல, ஒன்றும் தேவையில்ல. கொஞ்சம் நேரம் அழகா வந்தேன். நான் வந்து தப்பு தான். சரி, ஆசையா பார்க்கலான்னு வந்தது எல்லாமே என் மேல தப்பு தான். சத்யா விடுடி, இப்ப அவ மட்டும் என்ன பெருசா எதுவும் சொல்லிவிட்டாளா உன்ன? இல்ல சித்தி, நான் வந்து தப்பு தான் சித்தி, மன்னிச்சிடு சோனி. எதுக்குள்ள மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க? ஆமா, தேவையில்லாம உன் மனசு கஷ்டப்படுது, அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். சரி விடுங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம மன்னிப்பதுன்னு கேக்குறீங்க? அவனே அழுது முடிச்சுட்டான், விடுங்க. என்னதான் இருந்தாலும் உங்களோட குழந்தை, நான் ஏதாவது பண்றது தப்பு தானே? என்ன நான் பெரியம்மாவா இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது தானே? ஐயோ, யாருங்க இப்ப பிரிச்சு பிரிச்சு பேசுனது என்னோடது உன்னோடதுன்னு? எல்லாத்துக்கும் அவன் உரிமை தாங்க. யார் சொன்னது? 1000 தான் இருந்தாலும் அவளுக்கு தானே ஃபர்ஸ்ட். நீ ஏன் கற்பனை பண்ணி ஒன்னு பேசாதப்ல, போங்கட்டு. கற்பனையோ அதுவோ இதுவோ எல்லாம் ஒண்ணுதான், உண்மைதானே? ஆனா பண்ண தப்பு தான். சாரி சோனி, இனி அவனை தொடக்கூட மாட்டேன். பாத்தியா சித்தி, நான் என்ன சொன்னா இவ எங்க வந்து எப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு. கடைசியில தொடக்கூட மாட்டேன்னு சொல்றா. இவளுக்கு அறிவு இருந்தா அப்படி எல்லாம் பேசவே மாட்டா சித்தி. சரி சரி விடுங்கடி, அங்க இங்கன்னு முடிச்சு லாஸ்ட்ல இப்படி பிரச்சனை பண்ணுவியா? ஆனா சித்தி பண்றேன், அவ்வளவு காரணம் இவதான் சித்தி. சப்பா சத்யா, நீ போடி, நீ சாப்பிடுறீ. ஆமா, நான் எதுக்கு வந்தேன்? வந்தது என் மேல எல்லாமே தப்பு தான், நான் போறேன்.